கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் SAAG திருச்சபை, சோழவரம், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். இந்த அருமையான காலை வேளையிலே ஒரு விலையேறப்பெற்ற சத்தியத்தை தியானிப்போம். இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். ரட்சிக்கப்படுவது எப்படி என்கிற தலைப்பிலே நாம் சத்தியத்தை தியானிக்க போகிறோம். உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை தயவாய் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை கேளுங்கள். லூக்காயின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 26வது வசனம். லூக்கா 18:26 வாசிங்க. அதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். போதும். அதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அதுக்கு மேலே இருக்கிற சம்பவம் பண்ணிங்க. அதாவது 18 படி, 18லேருந்து. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதாவது ஒருத்தன் கேட்கிறான். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். பாருங்க, இந்த கேள்வி மகா முக்கியமான கேள்வி. இதை எந்த சீசர்களும் கேட்கல, பேதுரு கேட்கல, யோவான் கேட்கல, யாக்கோபு கேட்கல, யாருமே கேட்கல. ஒரு தலைவன், இவன் பேர் என்னது? அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். பாருங்க, நல்ல கேள்வி கேட்டால் நல்ல பதில் கிடைக்கும். ஆண்டவராக இயேசுகிட்டு அநேக கேள்விகள் கேட்டாங்க. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் பதில் சொன்னார். ஆனால் இந்த கேள்வி மகா முக்கியமான ஒரு கேள்வி. அவன் கேட்குறான் பாருங்க. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உடனே அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. இங்க ஒரு பாயிண்ட் சொல்றாரு. நல்ல போதகரேன்னு வந்தான். ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. இங்க பாரு, ஒரே போடு, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையா அந்த பூமியில. நல்லவன் சொல்றதுக்கு ஒருவனும் இல்லையா. ஏன்? அந்த ஒருவன் ஆதி மனிதன் ஆதாம், தேவன் ஒருவனை படைத்தார். தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஒருவனே ஆதாம், ஆதி மனிதனே நல்லவனா இருந்தவன் கெட்டவனா மாறிட்டான். தேவன் விலக்கிற அந்த கனியை புஷிக்கும் நாளிலே அவன் பிசாசுக்கு செவி கொடுத்தபடியினால், உன் மனைவியின் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தபடியாண்டாரு. மனைவி பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுக்குறா. அந்த பிசாசு நல்லவனாகி அந்த ஆதாம் ஏவாளை கெட்டவனா மாறிட்டான். அப்போ அதனால ஆதாம் ஏவாளுக்குள் பிறந்து வந்த ஒருவனும் நல்லவன் இல்லையே. அப்போ தேவன் யாரு? அவர் நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. அவர் ஒரு ஜீவன். அங்கேயே சத்தியம் வெளிப்படுத்தி பாருங்க. நீ ஜீவன் உள்ள ஜீவ சஞ்சாரியா இருந்தாதான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். நீ ஜீவன் உள்ளவனா மாற வேண்டும். உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். அந்த நல்லவன், அந்த ஜீவன் நல்லவன் தான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள இங்கேயே சொல்றாரு. அப்போ அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அப்போ ஆதாம் ஏவாளுக்குள்ளிருந்து பிறந்து வந்த எல்லோரும் பாவம் செய்து தேவன் பக்கமிட்டு போனாங்க. நன்மை தீமை அறியத்தக்கவனாயிட்டான். நல்லவன் கெட்டவன், நன்மார்க்க துன்மார்க்கன், சன்மார்க்க துன்மார்க்கன். அதனால நல்லவன் ஒருவனும் இல்லை.
தேவன் ஒருவர் தவிர, அந்த தேவன் பிதா, குமாரன், பசுத்தாவி. யோவான் 5:24, ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கார். இயேசுவோட நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ ஜீவ சஞ்சாரியாய் மாறுகிறவன் தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தேவன் ஒருவர் தான் அப்படி இருக்கிறாராம், மீது எல்லாரும் கெட்டவர்கள். அப்போ தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அப்போ நல்லவன் ஒருவனும் இல்லை. அவனை நல்லவனா மாற்றணும்னா என்ன பண்ணணும்? அப்போதான் அவன் அந்த ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை அப்படி பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. அடுத்து வரி, உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, சத்தமா செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயோ என்றார். இங்க பாருங்க, அவன் என்ன கேள்வி கேட்டான்? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதுக்கு இவர் சொல்றாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாழையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். என்ன கேட்டான்? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் தான் கேட்டான். உடனே இந்த வார்த்தையெல்லாம் சொல்றாரு. அப்போ நித்திய ஜீவனை பெறணும்னா என்ன? விபச்சாரம் செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணணும், இதெல்லாம் செய்யணுமா? ஆமாம், எல்லாமும் செஞ்சு விட்டு நான் நித்திய ஜீவனை போய் பரலோகத்தை அடையணும்னு அது நடக்கிற காரியமா? நித்திய பாதாளம் தான் அவன் இத்தனை காரியத்தையும் செஞ்சாக்கா. அதனால இத்தனை காரியத்தை தான் நல்லவன் ஒருவனும் இல்லை, எல்லாம் பாவம் செய்து தேவன் மகிமைட்டு போயிட்டாங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்குன்னால இத்தனை காரியம் மனுஷனுக்குள்ள இருக்குது. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கையோடு அவளோடு விபச்சாரம் செய்தாயிட்டான். பார்வையிலே விபச்சாரம் செய்தாயிட்டு. கொலைன்னானது எழுத்தின்படி கொலை பண்ணுறதில்லை. ஒரு சகோதரி மூடனே என்று சொல்லி எரிநகத்தை பார்க்குறாங்க. கோபப்படுதல், ஒரு மகனை கோபத்தில் அப்படியே கறி சபிக்கிறாங்க பாரு, அது கொலைக்கு சமானம்னு சொல்லப்படுது. களவு செய்யாதிருப்பா, இச்சி மற்றவனுடைய பொருள் இச்சிக்கும் போதே அதை களவு செய்யறேன்னு சொல்ல பொய் சாட்சி சொல்லாதிருப்பாங்க. மனுஷன் பிறந்ததே பொய் தான். பாவத்தின் சம்பளம் மாறணும், அதுதான் பொய். அவன் வாய்நாளெல்லாம் பொய் சாட்சி தான் சொல்லியிருக்கான். மெய்ச்சாட்சி இயேசு தான் மெய்ச்சாட்சி. இயேசு தேவன் தானே கொடுத்துக்கிறது, அதுதான் மெய்ச்சாட்சி. இயேசு தான் ஜீவன், தேவ நீதி தூதர் தேவன் தானே ஒத்து கொடுக்குறாரு, அதுதான் மெய்ச்சாட்சி. யார் அதை சொல்கிறான்? பொய் சாட்சி. பொய் சாட்சி பாவத்தின் சம்பளம் மாற, அது இல்லை இது இல்லை. பொய்னா பொய் பேசுறது மட்டும் கிடையாது. அது இல்லை இது இல்லை, எனக்கு வியாதி, எனக்கு கஷ்டம், எனக்கு கண்ணு இது முடியாது, அது எல்லாமே பொய்ங்க, பிறப்பே பொய். அப்போ பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய்யரும் விக்கிரகாரம் 2ஆம் இடமாக அக்னி கடவுளுக்கு சொல்லப்படுது. அப்போ மெய் சாட்சின்னு என்னது? ஏசு கிறிஸ்துக்குள் ஆமென்ற வாக்குத்தத்தத்தை பிதாவாக்கியது ஆதாம் முழு உலகத்துக்கு, அதுக்கு பேர் தான் மெய் சாட்சி. அப்போ மெய் சாட்சிக்காரன் தான் என்ன பண்ணுவான்? பரலோக ராஜ்யம் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பான். அப்போ பொய் சாட்சிக்காரன் செய்ய மாட்டான். பிறந்ததே பாவம், நன்மை தீமறியத்தக்க கனி புசிக்கும் நாளிலே சன்மார்க்க குணம், துன்மார்க்க குணம், சுயநீதி, அநீதி, அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், இருமதம் இருக்கிற காரியத்தையே சொல்றது எல்லாமே பொய் சாட்சி தான். அப்போ பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயா என்கிற கற்பனை நீ அறிந்திருக்கிறாய். தகப்பனும் தாயும் கனம் பண்ணுமா? எப்படி கனம் பண்ணுவேன்? கிறிஸ்துவை கொடுத்து கனம் பண்ண வேணும். தாயும் தகப்பனுக்கும். உன் தாய் உன் தகப்பனுக்கு மாம்சீகமான கணம் கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு சாப்பிட வாக்குத்தத்தை மத்தியசமாக கொடுக்குறப்பாரு, அது போல கணம் எதுவுமே கிடையாது. அப்படி கணம் பண்ணணும். அப்போ இந்த கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அடுத்த வசனம். அதற்கு அவன், இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன் என்றான். இங்க பாருங்க, இதெல்லாம் சிறு வயது முதற் கொண்டு கை கொண்டு இருக்கிறானா? நம்ப முடியுமா? அதற்கு அவன், இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கொண்டு கை கொண்டிருக்கிறேன் என்றான். அடுத்த வருஷம். இயேசு அதை கேட்டு, இன்னும் சத்தமா உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்குண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அப்ப இவன் சொல்றான், அதற்கு அவன், இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கொண்டு கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு.
உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரத்துக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பரலோகத்தில் அது நித்திய ஜீவனம் உண்டாயிருக்கும். உண்டானதெல்லாம் விற்று தரித்திரத்துக்கு குத்துணுமா, உண்டானது எல்லாம் ஒன்று கூட வச்சு எல்லாத்தையும் வில்லு தரித்திரத்துக்கு அப்படியே, தரித்திரனுக்கு அப்படியே கொடுத்துரு. பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா, அப்போதான் நித்திய ஜீவன் கிடைக்கும். ஆமாம், நீ செய்கிற இந்த கற்பனையெல்லாம் செய்கிற, கரெக்ட் செய்கிற, ஆனால் இன்னும் ஒரு குறைவுக்கு தான். அது என்னன்னா, உனக்கு உண்டானதெல்லாம் விற்று தரித்திரத்துக்கு கொடுக்கணுமா, அப்போது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்குமா, பின்பு என்னை பின்பற்றி வா, அதுக்கப்புறம் நீ நித்திய ஜீவனை சுதந்திரிப்புன்றார். என்ன அடுத்த வருஷம், அதற்கு அவன் என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியால் அதை கேட்டபோது மிகுந்த துக்கமடைந்தான். எது? அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியினால் இதை கேட்டபொழுது மிகுந்த துக்கமடைந்தான். அர்த்தம் என்ன? விருப்பம் இல்லை, எல்லாவற்றையும் விட்டு தரித்திரனுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லாத போன துக்கம் அடைகிறான். உனக்கு நித்திய ஜீவன் கிடையாது, நித்திய பாதாளம்தான். பிரின்சிபல் சொல்கிறவன், நீ தானேப்பா கேட்ட நித்திய ஜீவனை சொல்றதுக்கு நான் என்ன செய்ய வேணும்னு கேட்ட. அதுக்கு சொல்கிறாரு, கற்பனைகளை கை கொள்ளணும், இதெல்லாம் சிறு வயது முதல் கொண்டே கை கொள்ள. சரி, இன்னும் ஒரு குறை உண்டுப்பா. அது என்ன? நான் உனக்கு உண்டானதெல்லாம் வைத்து தரித்திரருக்கு கொடுன்னு சொன்னதுமே அவன் அதிக ஐஸ்வர்யமாக உள்ளவனாக இருந்தபடியால் அதை கேட்டவுடனே மிகுந்த துக்கமடைந்தான். அப்படியே எழுந்து போயிட்டான்னு சொல்லப்படுது. துக்கமடைந்தான். அவன் மிகுந்த துக்கமடைந்ததை இயேசு கண்டு, அடுத்த வருஷம் படி, அவன் துக்கமடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. அப்போ அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம். ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்றார். அதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அப்படின்னா யார்பா ரட்சிக்கப்படுவா? ஏசப்பா, உலகத்தையே ரட்சிக்கணும்னு வந்தியப்பா, இப்படியானா யார் தான் ரட்சிக்கப்படுவா? அதுக்கு சொல்றாரு, அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். அப்போ தேவனால தான் ரட்சிப்பை உண்டாக்க முடியும். அப்போ நான் என்ன கேட்கறேன்னா, அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியால் அதை கேட்டபோது மிகுந்த துற்றமடையார். அன்பானே, அவங்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்குதோ இல்லையோ, அந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் விற்று 10 கோடி 50 கோடி இருக்குதுன்னு வச்சுக்க, எல்லாம் 50 கோடி சொத்து விட்டு எல்லாத்தையும் குத்துட்டாக்கா தரித்திரருக்கு ரட்சிப்பு வந்துருமா? அர்த்தமா புரிஞ்சக்கூடாது. உனக்குள்ளே இயேசுவின் ஐஸ்வர்யம் இருக்கிறது, அதுதான் எல்லையற்ற ஐஸ்வர்யம். இது பற்றி யாருக்குமே தெளிவு கிடையாது. இயேசுவின் ஐஸ்வர்யத்தை தரித்திரனுக்கு கொடுக்கணும். இயேசுவின் ஐஸ்வர்யம், உன் ஐஸ்வர்யம் 10 கோடி 50 கோடி, ஒரு 50 லட்சம் 1 லட்சம், 50 லட்சத்தை வித்துட்டாக்கா அவன் நித்திய ஜீவனை பெற்றுலாமா? நான் கேட்குறேன். அல்ல 50 கோடி அது பாவத்திலேருந்து உன்னை ரட்சிப்பு கொடுக்குமா? மரண பாதாளத்துலேருந்து ரட்சிப்பு கொடுக்கும். இயேசுவின் ஐஸ்வர்யம் தான் பாவத்திலேருந்து உனக்கு ரட்சிப்பு கொடுக்கும், சாபத்திலேருந்து ரட்சி. இயேசுவின் ஐஸ்வர்யம் அது ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அது எல்லையற்ற ஐஸ்வர்யம் உனக்குள்ளே. அதை போய் தேவனுக்கு கொடுக்கணும் மத்தியஸ்தமா. உன் குடும்பத்தாருக்கு முழு உலகத்தை கொடுத்தாக நித்திய ஜீவன் இந்த பூமியிலே நீ சுதந்திரிக்கிறான். இந்த வெளிப்பாடு இவனுக்கு கிடையாது. இவன் நினைச்சிட்டான் தான் நம்ம சொந்த ஐஸ்வர்யத்தை தான் கேட்கிறாருன்னு நினைச்சிட்டான். அவன் மிகுந்த துக்கம் அடைகிறான். ஏன் துக்கம் அடை? இயேசுவின் ஐஸ்வர்யம் எல்லையற்ற ஐஸ்வர்யம். அது பேர் ஜீவ சரீரம், ஒரு ஐஸ்வர்ய சரீரம், ஜீவ ரத்தம், அது ஐஸ்வர்ய ரத்தம். அதை போய் உன் மனைவிக்கு, உன் குடும்பத்துக்கு, பட்டணத்துக்கு, தேசத்துக்கு அங்கே பரிசுத்தம் அடைவாய். நீ ஒரு விபச்சாரக்காரனா, வேஷிக்கல்லனா, கொலைகாரக்காரனா, களவு செய்யனா இருக்க மாட்டேன். இயேசுவின் ஐஸ்வர்யத்தை கொடுத்தா, இயேசுவின் சரீரம் ஒரு ஐஸ்வர்ய, இயேசு ரத்தம் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். தேவ நீதி ஒரு ஐஸ்வர்யம், பரிசுத்தம் ஒரு ஐஸ்வர்யம், தேவன்பு ஒரு ஐஸ்வர்யம். அது எழுத்தின்படி தேவனுக்கு தனக்கு உலகத்து கொடுப்பா. தரித்திரம் தரித்திரம் குடும்பத்தார், இனத்தார், தேசத்தார், ஆதாமுக்குள்ள பிறந்தவன் எல்லாருமே தரித்திரன். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தான் இருக்கிறான். உலக கோட்டீஸ்வரர்கள் மாம்சீகமாக கோட்டீஸ்வரர்களாக இருக்காங்க. கிறிஸ்து இல்லாமல் 10 கோடி 50 கோடி 1000 கோடி
உலக கோடி 4 லட்சம் கோடி வச்சுங்க, உலகத்திலே பெரிய கோட்டீஸ்வரர். ஆனால் ஆதாம் கூட பிறந்திருக்கிறான். அவன் தரித்திர, அவனுக்கு இயேசுவின் ஐஸ்வர்யத்தை கொடுப்பியா? இயேசு சரீர் இயேசு அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்தை பற்றினா நீ உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும். நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாய். இதை யாரும் இதை அவனுக்கு தெரியல. பசுத்தாவி உங்கள் இடத்துல வரும்போது அவர் சகல சத்தியத்தையும் உங்களுக்கு போதிப்பார். பசுத்தாவி பெற்றாதான் இந்த சத்தியத்தை விளங்க முடியும். இப்படி 10 கோடி ரூபாய் கொடுத்தா எனக்கு நித்திய ஜீவன் வரணும், எல்லா உலகத்தில் கோடீஸ்வரெல்லாம் 10 கோடி கொடுத்துட்டு நித்திய ஜீவன் பெற்றுக்குவானே. அப்படி இல்லைங்க. இயேசுவின் ஐஸ்வர்யம் அது பரிசுத்த ஐஸ்வர்யம், அது பரலோக ஐஸ்வர்யம். அதை போய் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கூட்டி குறைக்காம கொடுக்கணும். அப்போது நீ அப்புறம் பின்பு என்னை பின்பற்றி வா, அப்புறம் நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாய். இதுதான் அதனுடைய அர்த்தம் பிரியமானவர்களே. அதனால உலகத்தில் கோடீஸ்வரெல்லாம் என்ன ஐஸ்வர்யமாக கோடி 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 ரூபாய் இருக்குது, அது விற்று ஏழைகளை குத்துறான். பரலோக ஐஸ்வர்யம் இல்லாத என்ன பண்ணுவான்? தரித்திரன். எப்படி அவன் எப்படி நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்வான்? அர்த்தம் என்னன்னா, பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி, அந்த இயேசு ஆமண்ட வாக்கு தத்துவத்தெல்லாம் தந்துள்ளி. இது எல்லையற்ற ஐஸ்வர்யம். இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண, இதை கூட தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும், அவன் நித்திய பாதாளத்துக்கு தான் போவான். அல்லேலூயா. ஆனால் இயேசுவின் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசி அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இயேசுவை தந்துள்ளி. கல்வாரி சிலுவையில் முன்கூட்டியே குத்துறாரு. அந்த இயேசுவின் ஐஸ்வர்யம் தான் உன்னை பரலோகத்தில் பொக்கிஷம் உனக்கு உண்டாக்கும், பரலோகத்துக்கு நித்திய ஜீவனம் கொடுக்கும். அது உங்ககிட்ட இல்லை. ஆதாம் பாவம் செஞ்சுட்டான், கெட்டவன் ஆகிட்டான். நன்மை தீமை அறியத்தக்க கனியை பூசிட்டு ஊரெல்லாம் சாபம், பாவத்தை சாபத்தை மரணத்தை தேவன் தனக்குள்ளது காட்டி 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 நித்திய பாதாளத்துக்குள்ள ஒன்று வச்சுக்கிறான். அதை பரிகரிக்கணும். பரலோக ஐஸ்வர்யம் உனக்கு வேணும். அந்த பரலோக ஐஸ்வர்யம் தான் இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தம், இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவம். அதை சிலுவையில் உனக்கு கொடுக்கிறாரு. முழு உலகத்தில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். என்ன அன்பு? கிறிஸ்துவின் அன்பு. அது ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனம், பொண்ணு வெள்ளி பரலோக ராஜ்யம் வானத்துல சகல அதிகாரம் எல்லேட் ஆபி வடிவில் உனக்கு கொடுக்கிறது. அதை எடுத்து அதை கொடுக்க மாட்டேன்னா அது 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 அடங்குமா? அந்த இயேசுவின் ஐஸ்வர்யங்க, உங்க ஒப்பம் போட்டு ஐஸ்வர்யங்கள, உங்க ஐஸ்வர்யம் பிதா கொடுத்த அந்த ஐஸ்வர்யம், ஜீவ சொல்றோம் ஜீவ ரத்தம். அதை பிதாவாகி தேவனுக்கே மத்தியசம், ஆதாம்னு முழு மத்தியசமாக கொடுக்கணும். அதையும் கொடுக்க மாட்டேன் அப்பனா போ பாதாளத்துக்கு. அல்லேலூயா. பூமியிலே பாதாளம். பாவத்தின் சம்பளம் மரணம், தரித்திரம், கொள்ளை நோய், கொரோனா, வியாதிகள், பஞ்சங்கள், பசி, பட்டினி, தாகம், அசுத்தாவி. நித்திய ஜீவனுக்கு பதிலாக நித்திய மரணம் உன்னை பிடிக்கும். எவ்வளோ பெரிய நன்மை செய்திக்கிற பாருங்க. இயேசுவும் பிதாவும் சேர்ந்துக்கிட்டு எவ்வளோ உலகத்தில் அன்பு கொண்டு அந்த தேவனுடைய ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டாரு. அதை போய் அதை விட்டுட்டு கொஞ்சம் எல்லாம் கடைசி சொட்டு ரத்தத்தையும் புசித்து அப்பத்தை திராட்சை பானம் பண்ணி 6 லிட்டர் ரத்தத்தை கொடுத்து அதை போய் தேவனுக்கு ஆதாரம் கொடுத்துக்கிட்டே ராத்திரி பகலும் கொடு. அதுதான் கற்பனை கை கொடு, பிரதான கற்பனை. அதுதாங்க ஜீவனை கொடுக்கிற கற்பனை. இயேசுவின் ஜீவன், இயேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுத்துப்பார். நித்திய ஜீவனோட சந்திக்கும், தேவத்தோட சந்திக்கும், பசுத்தாவியோட சந்திப்பார். தரித்திரனோட ஓடணும், சாபனோட பாவனோட ஓடணும், எல்லாத்துலையும் ரட்சிப்பு. அதான் சொல்கிறாரு 26. அதை கேட்டவர் அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். எப்படியானால் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம், ஒட்டகமானது ஊசியின் காதலே நுழைவது எளிதாக இருக்கும். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம், ஒட்டகமானது ஊசியின் காதலே நுழைவது எளிதா. ஒட்டகமானது ஊசியின் காதலில் நுழைவது எளிதாக இருக்குமா? ஏன்னா அந்த ஒட்டகம் மேடு பள்ளம் மேடு அதை போட்டு நுந்தி ஏன்னா அந்த தேவனுடைய ஐஸ்வர்யத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்குற மனுஷனுக்கு முடிய மாட்டேங்குது. அது ஒட்டகமான ஊசியின் காதில் நுழையிற மாதிரி இருக்குது. ஏன்னா பகி சபிக்கிறான், நிந்திக்கிறான், தூஷிக்கிறான், மனுஷன் படுற ஷேட்டையெல்லாம் போயிட்டு கிறிஸ்து நண்பை வேணாலும் காட்ட முடியல. தேவன்பை யாருக்கும் காட்டு. அது எப்படி இருக்குது? நான் ஒட்டகமாக ஊசிங்கால் நுழையிற மாதிரி இருக்குது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் பகைக்கிறவங்க, சபிக்கிறோம், நீ தரித்திரர்கள், இவங்கெல்லாம் பட்ட ஷேட்டையை பார்த்து அந்த தேவடைய ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியல இவனால. மனுஷன் பண்ற ஷேட்டையெல்லாம் ஒரு வெறுப்பும் கஷ்டமும் பகையும் இதனால ஒட்டகமான ஊசிங்கால் நுழைவது போல இருக்கிற மனுஷன் ரட்சிக்கப்படுறது. அதனால தாங்க உலகம் ரட்சிக்கப்படல இன்னும். அதுதான் சொல்றாரு, மனுஷரால் அதை கேட்டவர்கள் அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அதற்கு அவள் மனுஷரால் கூடாது, தேவனால் கூடும். மனுஷனால் இது கூடாது. நீ மாம்சீகமா இருந்து யாருக்கும் தேவன் கிறிஸ்து மூலமா இருந்தாதான் நீ தேவனுக்கு தனக்குள்ள காணும். இது தேவனால தான் பார்க்கணும்.
அந்த தேவனுக்கு தனக்கு எதிராளி பகையாளி உங்களை சபிக்கல் ஆஸ்வதிகள் பகைக்குள் நண்பு சத்துருக்கள் துன்பப்படுகிற ஜெபம் பண்ணுங்கள். இது தேவன் உனக்குள்ளே வந்து அந்த தேவனுடைய மனநிலை உனக்கு இருந்து சபிக்கல் பகைக்குள்ள சத்துருக்கள் துன்பப்படுத்த ஜெபம் பண்ணுன்னு சொல்லி கிறிஸ்துவ போல மாறினாதான் உனக்கு ரட்சிப்பே வரும். சும்மா இல்லை வாய் பேச்சு ரட்சிக்கப்படுறது. நான் இயேசு ஏற்று நான் எப்படி வந்தேன் நான் பரலோகத்துக்கு வந்துடுறேன் இதெல்லாம் ஆகாதுங்க. இயேசு போல மாறணும். தேவனால தான் கொடுக்கும். அந்த தேவன் இயேசு உங்ககிட்ட கொடுத்துட்டார். நீ இயேசு போல மாறி இயேசு சபிக்கிறவன் நிந்திக்கிறவன் தூஷிக்கிறவன் பகைக்கிற எல்லா தரித்து கல்வாட்சியில ஜீவ ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாருங்க. சிலுவையில் இயேசு நம்மள போல ஆயிட்டாரு. பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துச்சு. அவர் 3 நாளில் ரட்சிக்கப்பட்டாரு. ஒட்டகமான ஊசியின் காதல் நுயர் மாதிரி போராடல அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு. கைவிட்ட பிதா மேலே கசப்பு இருப்பில்லை. காட்டுக்கு யூதாஸ் மேலே பக்க கசப்பு. உலகத்தில் யாரும் ஈட்டியால் குத்துருவாங்க. தேவடி ஐசு வாரி இறைக்கிறாரு. பிதாவே இவர்களுக்கு மண்டியும் நான் ஜீவனையும் பரிவு இயேசு கடைசி சொல்ற எல்லா ஐஸ்வர்யத்தை குத்துறாரு. உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திற்கு கொடுன்னாரு. இந்த தலைவன் இவன் சொன்னார், இவனை மாதிரி கல்வாரிசியில் ஆதாமுக்குள்ள பிறந்த பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றிட்டு இயேசு நித்திய ஜீவனை 3ஆம் நாள் பெற்றுக்கிறார். அதுக்கு என்ன பண்ணணும்? இவர் சொன்னது இவரே நிறைவேற்றாரு. உனக்கு உண்ட எல்லாவற்றையும் விட்டு தரித்திற்கு கொடு. கல்வாரி சொல்லி இயேசு என்ன பண்ண எல்லாவற்றையும் விட்டு என்னது கடைசி சொட்டு ரத்தத்தை தேவ நீதிட்டு உயிர்த்தில பரலோக ராஜ்யத்தை ஜீவ வார்த்தைகளை ஜீவ சரீரங்கள் எல்லாத்தையும் வித்துட்டு தேவனை கொடுத்தா ஈட்டியால் முழு உலகம் குத்துட்டாரு பாருங்க. என்னங்க 3ஆம் நாள் எல்லாரும் கூட்டி வாழ்ற சகல அதிகாரம் நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யம் எல்லாமே இயேசுக்கு வந்துங்க. இப்படி தாங்க ரட்சிக்கப்பட முடியும். இல்லையா? மனுஷரால் இது கூடாதுதான். இயேசு சிலுவையில் மனுஷனுடைய பாவத்தை ஏற்றிட்டு பாவத்தின் மனுஷ ரீதியில் அவர் செயல்படலை. இயேசு தேவனுடைய ரீதியில பிதாவே இவருக்கு மண்டியும் சொல்றாரு. வெத்து மண்டிப்புல தேவி நீதி ஜீவத்தில் பரலோக ராஜ்யத்தை எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை குத்துறாரு. சத்தக்கு நீட்டியால் குத்தா ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. சிரசில் முள்முடி வச்சாலும் அந்த ஜீவ ரத்தம் தான் கொடுக்குறாரு. கோரி துப்புறாங்க அப்பவும் ஜீவ ரத்தம் தான் கொடுக்குறாரு. எல்லையற்ற ஐஸ்வர்யம் கொடுத்தாரு. கைவிட்ட பிதா மேல கோபம் கசப்பில்லை. காட்டி கொடுத்த யூசாஸ் மேல பகை கசப்பில்லை. முழு உலகத்துல பகையும் கசப்பு எதுவுமே இல்லைங்க. ஜீவனையும் பரிவு கொடுக்குற வேலையை செஞ்சாரு. ஒட்டகமான ஊசியின் காதல் உயர மாதிரி போராடல இயேசு ரட்சிக்கப்பட்ட 3ஆம் நாள்ல. அப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டார். ஆண்டவமாரே என்னது என்ன சொல்றான் லூக்கா 18 அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நான் என்ன செய்ய வேண்டும்? நீ ஒன்றும் செய்ய முடியாது. நீ கொடுக்க தேவன்பு வெளிப்படுத்த உனக்கு விருப்பம் கிடையாது. இயேசு உனக்குள்ள இயேசுவாக்கிய நான் அந்த இயேசு சரி இயேசு ரத்தத்தை ஏற்றுக்கொள்ளணும். எல்லையற்ற ஐஸ்வர்ய ஆவி வடிவில் கொடுத்துக்கிற அந்த தேவனுக்கு தனக்கு கொடுத்து வாய்நாளெல்லாம் கொடுக்கணும். உனக்கு உண்டானது உனக்கு இயேசு ஏற்று ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறியா, திருவிருந்தில் பங்கெடுக்கிறியா, அதுதான் உனக்கு உண்டானது. அது இயேசு சாமன்ற வாக்குத்தத்தை பரலோக ராஜ்யம். அதை வச்சுக்கிட்டு தேவன் தனக்கு கொடுக்க எங்கே பார்த்தாலும் கசப்பு, எங்கே பார்த்தாலும் போட்டி, எங்கே பார்த்தாலும் போறாம சுய நீதி அநீதி. ஐஸ்வர்யவான் ரட்சிக்கப்படுது அரிதா இருக்குதான். ஐஸ்வர்யானாங்க தேவடைய ஐஸ்வர்யத்தை வச்சுக்கிட்டு தேவன் தர உலக நீ அரிதாத ஒட்டகமாக ஊசிக்கால் நுழையிற மாதிரி தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. போராட்டமாக இருக்கும். நடக்கிற காரியமாக ஒட்டகம் மாடு ஊசியின் காதல் நுழையுமாங்க. கைத்து வேற கால் வேற உடம்பு வேற இப்படி கெடுக்குது. அதை போய் ஊசி நிந்து ரட்சிக்கப்படு. இயேசுக்கு சுலபமாக முடியுதுங்க. ஒட்டகமாக ஊசியின் கால் ரொம்ப சுலபம் 3 நாளில். ஏன்னா அவர் உலகத்தை அன்பு கூற தனக்கு உண்டான எல்லாம் விற்று அந்த ஜீவரத்தை இந்த தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு குத்துறாரு. தரித்திரம்னா உலக அவங்களுக்குள்ள பிறந்த எல்லாரும் தரித்திரம் தான். அது பில்கேட்ஸ் ஆகட்டும், முகேஷ் அம்பானி ஆகட்டும், எத்தனை கோட்டீஸ்வரன் ஆகட்டும், ஆதாமுக்குள் பிறந்தவன் ஆவிக்குரிய தரித்திரன். அவனுக்கே தன் ஜீவ ஐஸ்வர்யத்தை குத்துறார் கல்வாரிசில். உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகி பிதாவாகிய இயேசு இமை போய் கைவிட்டாரு. பாரியா என் மகன் உன்ன மாதிரி ஆகிறான். பாவத்தின் சம்பளம் மரணம் வருது. நாம் அவருக்குள் தேவடைய நீதியை பாவம் மரியாதை நமக்காக பாவமாக்கிறார். 2:5 நல்லா இருந்து கொடுத்தா நான் ஓகே. அவரு இயேசு கொடுக்கலாம். நம்மள மாதிரி ஆகி கொடுத்தாரே, அவ்வளோ சரி நான் கொடுக்க மாட்டேன், நான் இருக்க மாதிரி தான் இருப்பேன்னாக்கா பாதாளம் தான். அப்போ மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எதிர்க்கு கிறிஸ்து நமக்காக சாபமானாரா? ஊர் மூசாம்பு உலகத்தில் எல்லாருடைய சாபமாயிட்டு அவர்கிட்ட ஜீவ ரத்தம் ஜீவ ஐஸ்வர்யம் இருந்தது. அதை அப்படி கொடுக்குறாருப்பா. தனக்கு உண்டான எல்லாரும் கடைசி சொட்டு ரத்தம். அவர் வீட்டி ஈட்டிய விழாவில் கொஞ்சம் ரத்தமும் தண்ணீரும் வந்ததான். கடைசி சொட்டு ரத்தத்துக்கு கொடுத்துட்டாரு. எல்லாம் விட்டு கொடுத்தாருங்க. அதாங்க மாதிரி அவர் சொன்னதை அவர் செய்கிறாருங்க. ஆனால் நம்ம செய்யதில்லைங்க. ஒரே கசப்பு, ஒரே போட்டி, ஒரே பொறாமை, நாடு செயலில் ஊடு செயல் அரசியல்வாதி இப்படியே பேசிங்கிற விசுவாசி ஊழியக்காரன்
எல்லாம் நித்திய மரணமாக தான் இருக்குது சபைகளில் ஊழியக்கார விசுவாசி வாழ்க்கையில். ஏன்னா தேவன்பு பரலோக ராஜ்யத்தை கொடுக்குது. உன் சபிக்கல் வாசுவதை பகைக்குள் நண்பு சத்ருக்களை செய்யும் துன்பப்படும் ஜெபம் பண்ணுங்கள். உன் வீட்டாரை உனக்கு சத்ரு எல்லாம் தரித்திரம் தான். தரித்திரம் ஆவாங்குள்ள பிறந்தவன் உனக்கு விரோதியாக தான் வருவான். பட்டயத்தோடு ஈட்டி எடுத்து அவன் காரி துப்புவான், செசல் முள்முடி வைப்பான். ஆனால் நீ என்ன பண்ணுற? கொடுக்க விருப்பம் இல்லை. அவன் மிகுந்த ஆட்சிக்காரனாக இருந்தபடியினால் அவன் மிகுந்த துக்கம் அடைந்து அதை கொடுக்க விருப்பம் இல்லை, துக்கம் அடைகிறான். அது எப்படி நான் அவனுக்கு பரலோக ராஜ்யத்தை எழுதி வைப்பேன்? என் மாமியாருக்கு, என் மாமனாருக்கு, என் சத்ருக்கு, என் எதிராளி, என் பகையாளிக்கு அது எப்படி நான் கொடுப்பேன்? அதுதான் ரட்சிக்கப்படலை. அப்போது இது உன்னால் முடியாது. இயேசு மனநிலை வந்தால் தான் வாரி இறைப்பேன், தீவிரமாக கொடுப்பேன். 3 நாள் விடியலியாவே தாவீது வர விருத்தியாவான். பசுத்தா தேவதூர் கல்லெல்லாம் பட்டு போடுவாங்க. மாம்சீகமாக இருந்தால் நீ யாரும் கொடுக்க முடியாது, உனக்கே நீ கொடுக்க முடியாது. மாம்ச சிந்தை மரணம், மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. அப்போது ஆவியும் சிந்தியும் ஜீவனும் சமாதானம் இயேசு உனக்குள்ளே இருக்க வேணும். அந்த இயேசு சரீரம், அந்த இயேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுத்துப்பாரு. ராத்திரி பகலும் கொடுத்துப்பாரு. இயேசு கொடுத்தார். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் போது இயேசு நல்ல தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். அந்த ஜீவ ரத்தத்தை கொடுக்குறார். தரித்திற்கு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணு, இருதய நறுங்குண்டவர்கள் விடுதலையாக்கி. அல்லேலூயா. அதனால அந்த இது இருந்தா சாஜபூர் அதனால தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். அப்போது நீ ரட்சிக்கப்படுவாய். அப்போ யார் ரட்சிக்கப்பட முடியும்? இயேசுவின் நண்பர் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அப்போ இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அடுத்த வசனம் படி. அடுத்த வசனம் யோவான் 3 படி. யோவான் 3:10. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். திருப்பி படி. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்போ அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் அனுப்பினார். அப்போ அவராலே உலகமே ரட்சிக்கப்படணுமா? ஒரு ஐஸ்வர்யவான் இல்ல, உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்படணும். உலகத்துக்கு ஒத்தனாக்கிறான் 800 கோடி பேருங்கிறாங்க. 800 கோடி பேர் என்ன பண்ணோம்? தேவனுடைய ஐஸ்வர்யத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு மத்தியஸ்தமாக கொடுத்தாதான் உலகம் ரட்சிக்கப்படும், குடும்பம் ரட்சிக்கப்படும், உன் கிராமம் ரட்சிக்கப்படும், உன் பட்டணம் ரட்சிக்கப்படும், உன் சபை ரட்சிக்கப்படும். அப்போ அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இயேசுவை தந்துள்ளி. அல்லேலூயா. இயேசு சரீரத்தை தந்துள்ளி, இயேசு ரத்தத்தை தந்துள்ளி, அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு மத்தியஸ்தமாக வெளிப்படுத்தினா உலகம் ரட்சிக்கப்படும். அப்போ இயேசு சரி, இயேசு ரத்தம் உனக்குள்ளே இருக்கிறது. அதை வச்சுட்டு கவலைப்படாத, துக்கப்படாத, சுய நீதி அநீதியாக இருக்காது. பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தான் இருப்பேன். ஒட்டகமான ஊசின் காதல் நுழையிறது போல தான் இருக்கும் வாழ்க்கையும் ஜீவ ஊழியமோ. ஆனால் தீவிரமாக இயேசு நண்பர் தேவனுக்கு தனக்கு முழு உலகம் வெளிப்படுத்திட்டே இரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ் துளசிராமன் தாமஸ். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. குறைந்த ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. பரிபூர்ண ஜீவன். என் பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் SAAG திருச்சபை, சோழபுரம், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். அதனால் அன்பாளே, இயேசுவை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அப்போ நித்திய ஜீவனை சுதந்திரிப்பு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். உனக்கு உண்டானவை எல்லாவற்றையும் விற்று அதை தரித்திரருக்கு கொடு. கல்வார் சிலுவையில உன்ன மாதிரி என்ன மாதிரி அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்றுனாக்கா கொடுத்த. இவ்வளவாய் தேவன் தம்முடைய ஒரே பிற குமார் விசுவாசியான கெட்டுவன் நித்திய இயேசுவை தந்துள்ளி இவ்வளவாய் அன்புடன் 3ஆம் நாள் உலகத்தையே சுதந்திரித்துக் கொண்டார்.
அந்த இயேசுவை உள்ளத்தில் வச்சுட்டு கவலைப்படுறது, துக்கப்படுறது, சோர்ந்து போகிறதுனா ஒட்டகமான ஊசின் காதில் இருக்கிற மாதிரி உங்கள் லைஃப் இருக்குது. கொடுக்க விருப்பம் இல்லை. பகைக்கிறவனா பகைக்கிற, சபிக்கிற, நிந்திக்கிற தேவன்பை காட்ட உனக்கு விருப்பம் இல்லை. அவனை மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனா எழுந்து ஓடிட்டானா, இன்னைக்கு நரகத்தக்காரான். அதில் அந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்க அவனுக்கு விருப்பம் இல்லை. தேவடைய அன்பு, தேவடைய எல்லையற்ற ஐஸ்வர்யம், இயேசுசா பரலோக ராஜ்யத்தை மத்தியசமாக கொடுக்க விருப்பம் இல்லை. தேவனுக்கு கொடுக்க தனக்கு உலகத்து குடும்பத்துக்கு. ஆனால் பகையும் கசப்பு, பகை போட்டி பொறாமலையா இருக்கிறான். நித்திய மரணத்தை சுதந்திரத்தை கொண்டான். அவனை மாதிரி இருக்காது. கிறிஸ்துவை போல இயேசு ரத்தம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போது நீ ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. தேவன் தனக்கு உலகத்துக்கு, முழு உலகத்துக்கு இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தி அந்த அன்பு ஜீவனை பரலோக ராஜ்யத்துமே கொடுத்திருக்குது. அப்போது பரலோகத்திற்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அப்போது நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்றார். கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்த ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்த ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. சார்ஜர் போயிடுச்சு. அல்லேலூயா. அப்போ யார் ரட்சிக்கப்படுவான்? அடுத்த வசனம், சில வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 16:30 படி. அப்போஸ்தலர் 16:30. அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. சரி, அப்போஸ்தலர் 16:30 இங்க ஒரு அற்புதம் நடக்குது. பவுல் ஷீலாவையும் என்ன பண்ணுறாங்க, சிறைச்சாலையில் போட்டுறாங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கிட்ட உடனே இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அப்போது சிறைச்சாலை அதிருது, அங்கே ரட்சிப்பு உண்டாது பாருங்க. தேவதூதன் வரான். பவுல் என்ன சொல்கிறான், இனி நான் இல்லை, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கான்னு சொல்ல அந்த பவுல் ஊழியம் செய்கிறான். அவனை சிறைச்சாலையில் போட்டுறாங்க. தூள் மரத்தில் ராத்திரியில் கட்டிடுறாங்க பவுலுக்கு ஷீலாவையும். பவுலுக்கு ரட்சிக்கப்படுறதுனா என்னன்னு தெரியும். இந்த ஐஸ்வர்யம் மாதிரி கிடையாது. இயேசு கொடுக்குறது அவன் தயங்கிறது கிடையாது. அல்லேலூயா. இயேசு நண்ப அங்கே சிறைச்சாலையில் அடித்தவனே, கை காலில் அடிச்சவன, ரத்த காயம் ரணகாயத்தில் தூள்மரத்தில் கொட்டிருக்கிறாங்க. உடனே கசப்பும் பகையும் இல்லைங்க அவனுக்கு. இயேசுவை தரான் எல்லாருக்கும். இயேசுன்னு ஐஸ்வர்யத்தை சபிக்கலாம், பகைக்குள்ள சத்துருக்களை செய்யுங்க. பிரமாணத்தை கரெக்டாக கை கொள்கிறான். என்ன நடந்தது அங்கே? ரட்சிப்பு உண்டாது. பூமி அதிர்ந்தது. சிறைச்சாலை கதுவெல்லாம் அந்த கட்டு சங்கிலி எல்லாம் அறுப்புண்டு போனது. எல்லாம் ஒரு அற்புதம் அங்கே நடந்தது. உடனே அதை பார்த்ததுமே அவன் சொல்கிறான் பாரு, அந்த சிறைச்சாலை தலைவன் படி அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அங்கே தலைவன் என்ன கேட்டான், நித்திய ஜீவனை சுதந்திரித்து நான் என்ன செய்ய வேண்டும் அவன் கேட்டான். இவன் என்ன சொல்கிறான், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். இன்றைக்கி நிறைய பேருக்கு இதே கேள்வி. எனக்கே இந்த கேள்வி, உங்களுக்கு அது, உலகத்துக்கு எல்லாருக்கும் இதே கேள்வி தான். ரட்சிக்கப்பட்டு பாதாளத்துக்கு தப்பி வைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? சாபத்திலேருந்து விடுதலையாகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? என் கடன் தொல்லை தரித்திரமாக இருக்குது, இதுலேருந்து நான் விடுதலை ஐஸ்வர்யம் என்ன செய்யணும்? ஊர்பட்ட வியாதி எனக்கு இருக்குது, வியாதிலேருந்து சுகமாக என்ன செய்யணும்? எல்லாருக்கும் என்ன செய்யணும்? இயேசுவின் சரீரத்தை ஏற்றுக்கொள்ளணும், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும், அதை போய் தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கணுங்க. இதுதாங்க ரட்சிப்பு. இதை யாரும் சரியாக சொல்லி கொடுக்கலங்க. இயேசுவின் சரீரம் நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கிற இல்லை. வியாதி, சாபம், பாவம், மரணம், பாதாளம். இப்போ நீ என்ன பண்ணணும்? பாவம் முறிக்கப்படணும், சாபம் நிவர்த்தி ஆகணும்னா ஜீவ விருத்தங்களை புஷிக்கணும். அதுக்கு தான் இயேசு, அவர் பேர் இந்த அப்பத்தை புஷி திராட்சை நித்திய ஜீவன் உண்டு. இயேசுவே வழி, இயேசுவே சொத்து, இயேசுவே ஜீவன். வருத்தப்பட்டு பாரம் எல்லாம் எங்கிட்ட வாங்க சொல்கிறார் இயேசுக்கு. அப்புறம் எதுக்கு வாங்க? இந்த ஜீவ ரத்தத்தை புஷிங்க. அதை போய் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுங்க. டக்குன்னு நீங்கள் ரட்சிக்கப்பட்டுருங்க. ஒரு நாள் வாய்நாள்லாம் கொடுங்க. அல்லேலூயா. அப்போ சொல்கிறேன், அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே, அந்த சிறைச்சாலைக்காரன் என்ன பண்ணுறான், அந்த பவுல் ஷீலாலையும் வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், யார்? பவுல் ஷீலா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை
விசுவாசி. அப்போ இதுவரை எதை விசுவாசம்? ஆதாமை விசுவாசத்துக்கு. ஆதாம்னா பாவ மனுஷன். இவன் ரோமன், சிறைச்சாலை தலைவன், புறஜாதி. ஆதாமுக்குள்ள பிறந்த நன்மை தீமை அறியத்தக்க காரியங்களை விசுவாசம் லைஃப் ஸ்டைலில் அவனுக்கு அப்படியா இருக்குது. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, வேலை ஸ்தலத்தில் சமாதானம் இல்லை, வறுமை தரித்திரம் கண்டிப்பாக இருக்கும். ஆதாமுக்குள்ளே பிறந்தாக்கா நிம்மதி இல்லை, சமாதானம் சந்தோஷம் வாழ்க்கையை வெறுப்பாக்குது, எப்படா சாகுமோனுக்கிறான். அதனால தான் கேட்டான் போது, நான் ரட்சிக்கப்படி என்னையா செய்யணுன்ட்டு. ஜீவ விருட்சத்துக்கு என்னைய புஷியா, இயேசுவே வழி, இயேசுவே சத்து, இயேசு நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். அந்த கல்வாரிசில் கொடுத்துருக்கான். அந்த நல்ல மேய்ப்பனாகி இயேசு ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தை, கடைசி சுற்று ரத்தத்துக்கு கூட எல்லையற்ற ஐஸ்வர்ய வானத்தில் உள்ள சகல எல்லை ஆவி வடிவில் கொடுத்துருக்கிறாரு. அதை ரிசீவ் பண்ணி அப்படியே அமுக்கிற மாதிரி வச்சு அதை போய் தேவனுக்கு ஆதாவனும் வாய்னால வெளிப்படுத்து. எப்படி மாம்ச சேர்ந்தே தேவன் தான் உங்களுக்கு வாய்னால வெளி என்னத்தையே கண்ட பாவம் சாபம் மன்னது முடிவு பாதாளம் அசுத்தாவி அட்ரஸ் கேட்டு வந்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ கிறிஸ்துவ ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தை தேவன் தான் ஆதாரம் முழு பசுத்த அட்ரஸ் கேட்டு உங்களுக்கு ரட்சி கத்துடைய ஆவி எங்கேயும் அங்கே விடுதலை தான். அப்போது அவர்கள் வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரியை ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடைய அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். உடனே ஞானஸ்தானம். யார்? அந்த சிறைச்சாலை குடும்பத்தார் எல்லாம், அவனும் வீட்டார் உடனே ரசிக்கப்பட்டாங்க, ஞானஸ்தானம் பெற்றாங்க. பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு போயிட்டாங்க. அந்த கிறிஸ்து ஆகிய தேவ நீதியை பெற்றுக்கொண்டாங்க. அந்த ஜீவ ரத்தத்துக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணாங்க? ஜோலி என்னது? தேவனுடைய எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை, எல்லையற்ற சமாதானத்தை போய் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு காட்டிக்கிட்டே போகணும். கிறிஸ்துவை உலகத்துக்கு காட்ட வேண்டும். ஆதாம காட்டினாக்கா அது பாவத்தின் சம்பளம், மரணம், பாதாள ராஜ்யம், வாய்நாளெலாம் வேதனை, துக்கம், அசுத்தாவியாக இருக்கும், கொள்ளை நோயும் பஞ்சமும் பூமி எதிர்ச்சியும் சாபங்களும் மரணங்களும் தரித்திரமாக இருக்கும். அதெல்லாம் அதான் பட்சிப்பு. ஆதாமுக்களுக்கு பிறகு மறிக்கிறார்கள், கிறிஸ்துவுக்கு பிறகு உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அந்த இயேசு சுசரியும் அந்த இயேசு ரத்தத்தை பிதா குமார் பசுத்தாவிக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்த வேண்டும். ஓழாமல் வெளிப்படுத்த வேண்டும், இடைவிடாமல் வெளிப்படுத்தணும். இல்லைன்னா இடைவிடாமல் ஓழாமல் கவலை, பயம், சுயநீதி, அநீதி, மாம்ச சிந்தையை காட்டி என்னத்தையே கண்டேன். கோடி கோடியாக இருந்தால் கூட கொள்ளை நோய் வந்து பட்டுன்னு போயிடும். அகாலமான ஆபத்து விபத்து நாசம் மோசம், திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வரான்னு வேறுண்டு கூறோம். ஆதாமுக்குள்ளே பிறந்தாக்கா பாவத்தின் சம்பளம் மரணம், வெறுப்பு, கசப்பு, சுயநீதி, அநீதி, கவலைப்படுறது, வெறுப்படிக்கிறது. பிசாசு சும்மா இருக்க மாட்டான். பிரியமானே, அவன் உலகெங்கும் சுற்றி திரிக்கிறான். எவனை விழுகலாம் போட்டு வகை தேடி எல்லாருக்கும் வகை கட்சி. ஆதாம் மூலமாக வகை கட்சிக்கிறது. அதான் கிராமமாக பட்டணம் படமாக தேச தேசமாக எங்கும் சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தரித்திரமாக இருக்குது. பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தியெல்லாம் போய் பாருங்கள். உலகம் பயங்கரமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது. ஆதாமுக்கு நோவா காலத்தில் அப்படியே மனுஷகுமார் காலத்தில் இருக்குது. சோதோம் குமார் நகர் அப்படியே நடக்கிறது, பயங்கரமாக நடக்குது. அதை காட்டிலே நடக்குது. நீங்கள்லாம் பாருங்கள், இன்டர்நெட்டெல்லாம் போய் பாருங்கள், பயங்கரமான காரியங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதனால் ஆபத்துக்கு தப்பணும், சாபத்துக்கு தப்பணும், பாதாளத்துக்கு தப்பணும்னாக்கா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். அல்லேலூயா. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அதனால் இவன் சொல்கிறான், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்புங்க எதுலேருந்து விடுது? வியாதியிலிருந்து ரட்சிப்பா, சாபத்து இருந்தா, கடன் தொல்லை இருந்தா, பரத்து இருந்தா, பாதாளத்தில் இருந்தா, இயேசு கிறிஸ்துக்குள் ஆமிட வாக்குத்தத்தம். இயேசு பரலோக ராஜ்யத்தை கொடுத்துருக்கிறாரு. அது போய் தேவனுக்கு தனக்கு முழு உலகம். அதுக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசம்னா காட் கைண்ட், தேவரகமான ஒரு வாழ்க்கை. விசுவாசம் தேவன் தனக்கு முழு உலகம் பாரபட்சம் இல்லாமல் இவ்வளவு உலகத்தில் அன்பு கூறணும். ஊருக்கு 4 பேர் கஷ்டம், தெருக்கு 2 பேர் கஷ்டமாக ரட்சிப்பு வேலை செய்யாது. உலகத்தையே கிறிஸ்துவின் அன்பு கூறணும். ஆனால் தான் ஏசு சபிக்கல பகை நின்று தூஷிக்கிறதுக்கு எல்லா தரித்திரம் தான். பில்கேட்ஸே ஒரு தரித்திரம் தாங்க. ஆதாமுக்குள்ள பிறந்திருந்தா அவனுக்கே இயேசு ஐஸ்வர்யத்தை மத்தியசமாக கொடுத்துப்பாரு. ராத்திரி தூக்க பாவிகளுடைய ஆட்சி உனக்கு நீதிமான்கிட்ட வைத்து வைக்கப்பட்டிருக்காது. எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை கல்வாரி சீலில் முழு உலகத்துக்கு பில்கேட்ஸுக்கும் இயேசு தன்னுடைய ஐஸ்வர்ய சிலுவையில் கொடுக்குறாரு.
நீ ஆதாம் மூலமா சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறாய். பாவத்தின் சம்பளம் மரணத்தை உனக்கு எனக்கு மாதிரி காட்டுறாரு. எல்லையற்ற ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை ஒவ்வொரு மனுஷனும் கொடு. மனைவி பெற்ற பிள்ளைகள் பட்டணம் தேசம் முழு உலக ஆவின் பெய்து வாயினெல்லாம் கொடு. எதிர்காலத்தை தைரியமாக சந்திப்பேன், பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன். எதிர்காலம் எப்படி இருக்குமோ, எப்படி இருக்க போகுது? கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் வெற்றி ஜெயம் ஆசீர்வாதம் நித்திய ஜீவனாக இருக்க போகுது. மாம்சம் சேர்ந்து இருந்தால் பாதாள ராஜ்யமாக இருக்க போகுது. யாரும் தப்ப முடியாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால், அரசியல் தலைவராக படிச்சிருந்தாலும் படி, ஏழையாக இருந்தால், உயர்ந்த குலம் தாய்ந்த குலம், ஆணு பெண்ணு, காட்டுவாசி நாட்டு ஆதாமின் சிந்தை மரணம் அட்ரஸ் கேட்டுட்டு வருவான். நித்திய பாதாளம், நித்திய மரணம். கிறிஸ்துக்குள்ள இருந்தால் அந்த கிறிஸ்துவ தேவி நீதி உதல் ஜீவ சொல்ற ஜீவரத்தத்தை தேவந்தனுக்கு ஆதாமின் முழு வாய்நாளெலாம் கொடுத்தா பசுத்தாக அட்ரஸ் கேட்டுட்டு வருவார். நீ ரட்சிக்கப்படுவாய். ரட்சிக்கப்படுவது நான் என்ன செய்வேன்? இயேசு ஏற்றுக்கொள்ளணும். இயேசு சார் இயேசு பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளணும். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். பச்சிக்கு பறதுக்கு என்ன செய்யணும்? நீ ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்கிற. பாவத்தின் சம்பளமான தேவன் பாதாள ராஜ்யம். பச்சி போகிறோம், வியாதி வரும், சாப்பு வரும், மரணம் வரும், ஆபத்து வரும், விபத்து, நித்திய பாதாளம் வரும். ஆனால் ஆதாமுக்குள்ளே பிறந்தவர் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்து அந்த கிறிஸ்துவ ஜீவனை பருவ தேவன் தனக்கு முழு வாய்நாளாக வெளிப்படுத்தினார். வர பிரித்தி பரிசுத்தாவை தேவத்தூர் பணிவிடை செய்வார்கள். அப்புறம் நிறைய வசனம் இருக்குது. எரேமியா 4:14 நீங்கள் ரட்சிப்புன்னு கண்காட்டன்ஸில் போட்டு வசனத்தை வாசித்து பாருங்கள். எல்லா இடத்துலும் ரட்சிப்பு கர்த்தருடையது. எரேமியா 4:14 பழையற்பாட்டில் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டாங்க. ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதொட்டு ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு கொடுத்தான். ஆபிரகாம் ரட்சிக்கப்பட்டான். சபிக்கப்பட்ட அந்த ஆபிரகாம் விக்கிரகாரனுக்கான எப்படி ரட்சிக்கப்பட்டான்? ஒரு பலிபீடத்தை ஒரு பைதொட்டு ஆட்டுக்குட்டி தேவனுக்கு பைதொட்டு பழைய இயேசு அம்புக்குறியாட்டுக்கு ஜீவ சர ஜீவரத்தம். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான். ஆபிரகாம் சீமானாக இருந்தான். ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதமாக இருந்தான். எல்லாவற்றையும் ரட்சிக்கப்பட்டு மல்டத்தனத்தில் 3ஆவது வயசில் கர்ப்ப கனியை கண்டான். ஈசாக்கு ரட்சிக்கப்பட்டான். யாக்கோபு ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்களாம் பஸ் காட்டு பைதொட்டு ஆட்டுக்கிட்டே தேவனுக்கு செலுத்திக்கிட்டே இருந்தாங்க இரவும் பகலும். இஸ்ரேல் ஜனக்கு எப்படி ரசிக்க பார்வை எகிப்திலேருந்து ஷெரேக்கு எப்படி ரசிக்க ஒரு பைதொட்டு ஆட்டு பஸ் காட்டு ரத்த தண்ணி நிலைக்காலில் போசுறாங்க. 430 வருஷமா இல்லை சங்காரம் ஓடிட்டான். பொண்ணோடு வெள்ளியோடு கூட ரட்சிக்கப்பட்டாங்க. பார்வன் கையிலேருந்து எகிப்து ஷெரேயிலிருந்து ரட்சிக்கப்பட்டாங்க. செங்கல் யோத கானா தேசத்துக்கு வந்து சேர்றாங்க. பைதொட்டு ஆட்டுக்குட்டி தாங்க பொருள். நம்முடைய பஸ்காவாய் கிறிஸ்து நமக்காய் பலியிடப்பட்டிருக்கிற அந்த ஜீவ சர ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு பார்வனுக்கு கொடுக்கணும். எல்லைட்டாய் அது கொடுக்க விருப்பம் இல்லை. அதான் ஒட்டகமானது ஊசிங்காதில் நுயர் மாதிரியே இருக்குது. ரட்சிக்கப்படுறது, ஆஸ்வதிக்கப்படுறது, உயர்த்தப்படுறது, வாக்கு தத்துவம் ஜபத்துக்கு பதில் வரணும்னாவே ஒட்டகனுக்காக ஊசி நுயர் மாதிரியே போராடுறாங்க பாரு. ஏன்னா கிறிஸ்து கொடுத்து விருப்பம் இல்லை. இங்கே வந்து கெஞ்சுக்கிறோமான பாரம்பரிய ஜபம் பதில் எப்படி வருது? ஒட்டகமானது ஊசிங்கால் நுயர் மாதிரியே இருக்குது. 10 வருஷம் ஜெபிச்சு ஒரு அற்புதம் நடக்க மாட்டேன். ஏன்னா கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்க தெரியாது. ஊர் இல்லை, நாடு இல்லை, அரசியல்வாதி சரியில்லை, பேர் ஊழிக்காரு, அங்கே பக்கம் இங்கே கசுப்பு, இங்கே போட்டி. அதான் சொல்ல ஐஸ்வர்யா ரசிக்கும் அர்த்தம் இருக்குது. அது சொல்லி அப்போ யார் தான் ஆண்டு ரசிக்குது? மனுஷனால் கூடாதுப்பா. நீ மனுஷன் முயற்சி பண்ணி கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாது. எந்த ரட்சிப்பு பேர், எந்த வாக்கு தத்துவம், எந்த ஜபத்துக்கு பதில் மனுஷனாக தேவனால தான் கூட. அந்த தேவனை நீ தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கணும். ஆண்டவர் மோசே நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன்னாரு. யார? மோசேவன் பார்வோனுக்கு தேவனாக்கினானா. அதனால தான் மோசே அவ்வளோ பேர் ரசித்தான். நீ மனுஷனாக இருந்து நீ பார்வோனுக்கு வெளியில் ஆக முடியாது. மனுஷன் சேர்ந்த மரணம் அது உன்னையும் அழிச்சிடும், எல்லாரையும் அழிச்சிடும். கிறிஸ்துவ சேர்ந்து ஜீவசம். அந்த கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு முழு உலகத்துக்குள்ளே உன்னை பார்வோனுக்கு தேவனாகி இருக்கிறார். ஆதாம் மூலமாக பிறந்தவன் எல்லாருமே பார்வோன். உன்னை தேவனா உன்னை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். கிறிஸ்து ஜீவ தேவனாக இருக்கிறார். நானே வழியை சத்திய ஜீவனமா பிதா குமார் பசுத்தாவி உன்னை தேவடைய சாயலில் உண்டாக்கி இருக்கிறாரு. தேவடைய சாயல் உனக்கு கொடுத்துருக்கிற இயேசுவை தந்து இவ்வளவா உலகத்தை அனுப்புவது தேவகுமார் நம்ம தேவகுமார்த்தியை மாற்றி இருக்கிறாரு. அந்த தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தோடு எகிப்து சரீரப்படி பொண்ணோடு வெள்ளியோடு வருவார். செங்கல் விளக்கம் இது ஒரு நாள் ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம் வாரத்தில் 365 வாய்நாள்லாம் அப்படி இருக்கணும். ஆமாம், அசந்து போய் போப்பா எப்போ பார்த்தாலும் ஜீவனு தேவனுக்கு தனக்கு உள்ளதுன்னா பாவத்தின் சம்பளம் மரணம், சுய நீதி அநீதி. அதனால் கொடியாதி திராட்சை செடி நிலைத்திருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் அவன் புது சிறிய பழகுகள் எல்லாம் ஓய்ந்து போயின. அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான். ஆண்டவனே, நித்திய ஜீவனை சுதந்திர நான் என்ன செய்வேன்? ஒன்றும் செய்ய தேவையில்லை. இயேசு கிறிஸ்து இயேசு ரத்தத்தை ஏற்றுக்கொள்ளு. பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலக வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்து. கல்வாரி சொல்லி இயேசு உனக்காக எனக்காக மாதிரி காட்டியிருக்காரு. உன்னை போல என்ன போல பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றிட்டாரு. தலைமையில கை வச்சு கவலைப்படல. ஊசியான் ஒட்டகமான வீட்டுக்கு ஒட்டகமான நுயர் மாதிரி கஷ்டப்பட்டுக்கல. 30 வருஷமா 40 வருஷமா இல்லை, 3 நாள் தாங்க.
ஜீவனை பரிசு வாலண்டியா கூட தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு, அது மனுஷனால் முடியுமா? தேவனால் தான் முடியும். அந்த தேவனுடைய காரியத்தை உற்சாகமாக செய்கிறார் இயேசு. உன்னால முடியாதுங்க. பாதாளத்திலிருந்து ரட்சிக்க முடியும், வியாதிலிருந்து, சாபத்திலிருந்து, மரணம் எதுலேருந்து ரட்சிக்க முடியாதுங்க. மாம்ச சேர்ந்தே மரணம் தாங்க கொடுக்கும். கிறிஸ்துவ சேர்ந்தே ஜீவன சமானம். அந்த கிறிஸ்துவ பரலோக ராஜ்யத்தை உணர்வுபூர்வமா பிதாவாகிய தேவனுக்கு, பிதா கைவிட்ட பிதா காட்டி முழு உலகம் கொடுக்குறாரு பாருங்க. கடைசி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு ஜீவனை கொடுத்து தீட்டுட்டாருங்க. மரணமே வந்து ஜீவனே ஜோயே ஜீவன். அதனால தான் என்னுடைய ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்க. 100 ஜீவ மார்க்கத்தை போதிருக்கேன். எங்கும் கேட்டிராத விலையேறப்பட்ட செய்திகளை நான் பதிவு செய்திருக்கேன். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. குறைந்த ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஆதாமுக்குள் பிறந்தவன் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்க வேணும். அந்த கிறிஸ்து எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை, அந்த ஜீவ வார்த்தை, இயேசு சாமியோட வாக்கு தத்துவங்களை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்தையும் கொடுக்கணும். அப்போதான் ரட்சிப்பு. முழு உலகத்துக்கு ஒரு ஆள் மேலே கசப்பு, ஒரு ஆள் மேலே பகை, மனத்தாங்க, ஒரு ஆள் போதுங்க. அது மூலமாக பிசாசு வந்து அந்த நித்திய ஜீவனை தத்துருவான். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டாரான் இயேசு. அப்புறமா தான் பாவத்தை பரலோக நித்திய ஜீவனுக்கு போய் சேர்ந்தாரு. அவர் ஒரு மாதிரி, நம்ம வேறு மாதிரி இருக்கக்கூடாது. கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எத்திருக்கலாம், ரொம்ப மோசமில்லை. ஆனால் கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இயேசு கடிந்து கொண்டாரு, புத்தி சொல்லி நான் நல்ல மேய்ப்ப தன்னோடுகளுக்காக ஜீவனையே பரலோக ராஜ்யத்தையே கொடுக்குறாரு. தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு குத்துக்கிட்டே இருக்கிறார். ராத்திரி பகலும் கொடுக்குறாரு, ஓழாமல் கொடுக்குறாரு. சாபம் மரணம் பாதாள செய்து ஓடுது. அப்போது உங்களுக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கு. பின்பு என்னை பின்பற்றி வாண்டாரு. ஆயினும் முன்னெடுத்து ஒரு குறை உண்டு. ஜபம் பண்ணுற, ஊழியம் செய்கிற, எல்லாம் செய்கிற கற்பனை எல்லாம். ஆனால் உனக்கு என்ன குறை? இயேசு சரி, இயேசு தேவன் தனக்கு மூவி கொடுக்கல, அதுதான் குறை. ஊர் சரியில்லை, நாடு சரியில்லை, அரசியல்வாதி சரியில்லை அப்படின்னு பேசிக்கிற, ஊழியம் செஞ்சுக்கின்னு விசுவாசியாக இருந்துக்கின்னு பகையும் கசமும் காட்டிங்க இருக்கிற. இந்த இயேசும் சரி, இயேசு ரத்தத்தை அப்பத்தி திராட்சம் பானம் பண்ணிய இந்த ஜீவ சர்ஜீவ விலையை திருத்தி 2வது ஆளுடைய சவரிக்கிறோம். அது போய் தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடு. ராஜாத்தி ஆகாச ராஜா ஆமானு கூடி விருந்திலே திராட்சரசம் பரிமாறுறான், கொடுக்குறா பாருங்க. திராட்சரசம் என்ன? இந்த ரட்சிப்பு உண்டாடுது. யூத குலத்துக்கே ரட்சிப்பு. அந்த திருவிருந்தில் திராட்சரசம் அற்புதம் நல்ல காரியம் மாறுதலாம் முடிந்திருக்குமா? யூத குலம் காப்பாற்றப்பட்டிருக்குமா? எஸ்தர் பாருங்க, கிறிஸ்து அடையாளம். அந்த திருவது வச்சுட்டு சும்மா இல்லை, அதை குத்துடுறா. என்னென்னது? ஆமானு சொத்தெல்லாம் எஸ்தர் ராஜ்யத்து மேலே எழுதி வைட்டது. ஆமான் பாவத்தின் சம்பளமான ஆமானு கிறிஸ்து கொடுக்க விருப்பம் இல்லை. ஷாகவே அவன் செய்து தூக்குமான அவனே சாத்தான். ஆமான போல இராது, இயேசு எஸ்தரை போல இரு. பார்வோன்னு போல இராது, அவன் சமுத்திராயத்தில் போயினான். ஆதாமுக்குள்ளே பிறந்தவன், அவனை மாதிரி இருக்காது. மோசே கிறிஸ்து கிடையாது. பஸ் காட்டு ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறான். எகிப்து முழு உலகத்துக்கும். செங்கடல் யோர்தான் கானான் தேசத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அல்லேலூயா. கோலியாத்து போல இராது, அவன் ஆதாமுக்குள்ளே பிறந்தவன். கிறிஸ்து கொடுக்க விருப்பம் இல்லை. ஆனால் தாவீது நீயோ நீ கர்த்தருடைய நாமத்தினால நாமத்தை கொடுக்குறான் பாருங்க. மத்தியசமா இந்த கல்மீன் நொதுங்கி போயிட்டான். அப்போ கோலியாத்து மாதிரி இருக்காது, தாவீதை போல இரு. கிறிஸ்துவை கொடு. நீயோ நீ ஈஸ்வர் கர்த்தருடைய நாமத்தையே கொடுப்பது உனக்கு ரட்சிப்பு. அந்த கோலியாத்துகளிலிருந்து இஸ்ரவேலையே ரட்சிக்கிறான் ஒரு தாவீது. ஒரு எசராஜ விருந்திலே திராட்சை என் பேச்சு அவர் இந்த 40 திராட்சை மூலம் பண்ணி ஏசு ரத்தத்துக்கு அடையாளம். ஆகாச அவனுக்கு விருந்திலே திராட்சை. ஒரு எசராஜ யோத குலத்தையே காப்பாற்றுறா. ஒரு மோசே 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுக்கு எழுதுபடியில் செங்கடல் யோதான பிறந்த எரிகோ காணாதேசம் ஒரு மோசே பஸ்காட் ரத்தத்தை நியமத்தை கற்றுக்கூடிய எல்லாருக்கும். அல்லேலூயா. அப்போ இயேசுவை பற்றி இயேசுவே சத்து இயேசு ரட்சிக்கப்படுவது நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவமாரே கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் ரட்சிக்கப்படி சொல்லி அந்த ரோம அந்த சிறைச்சாலைத்தோட வீட்டார் அனைவரும் அந்த பவுல் மூலமாக ஞானஸ்தானம் பெற்றுக்கிட்டாங்க. ஜாமனோ பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளில் எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி சொல்லுறதா. பயப்படாத, கலங்காத, திகையாது. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பேசுகிறான். பயப்படுறியா, கலங்கறியா? உன் பெண்ணி ரொம்ப மோசமாக இருக்குதா? சின்ன பாவமா, பெரிய பாவமா, மோசமான பாவமா? என் வாழ்க்கை என்ன ஆகுமோ, என் எதிர்காலம் என்ன? கலங்கறியா, திகைக்கிறியா? இயேசு இருக்கிறார். அவர் உன்னை கைவிடார். உன் கனவை கைவிடலாம், உன் புருஷன் கைவிடலாம், தாய் உன் சொந்த பந்த கைவிடலாம், உன் பாசு கைவிடலாம். ஆனால் இயேசு கைவில்லை. ஜீவனையும் பரிவர்த்தனை கொடுத்துருக்கிறார் உன் கையில். அதை வச்சுட்டு சும்மா இருக்காது. அதை போய் தேவனுக்கு தனக்கு முழு உலகத்து ஆதாமுக்கு முழு வாழ்நாளாக கொடுக்குற வேலையை பாரு. தீவிரமாக கொடு. நித்திய ஜீவனை சுதந்திரிப்பாய். இயேசுவை பின்பற்றி போ. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் அப்படி தான் இருந்தாங்க. பவுலு, சீசர்கள் வேதத்தில் காணும் பாற்றுமெல்லாம் இயேசுவை போட்டு, அந்த இயேசு சாதாரணமாக விலையை ஏற்பட்டவர். இயேசு சாமியோட வாக்கு தத்துவத்தை தேவனுக்கு தனக்கு முழு வாழ்நாளாக குத்திட்டே இருந்தாங்க. அவங்க லைஃப் ஸ்டைலாகவே இருந்தது. காலையிலேருந்து நைட்டு தூங்குற பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கு தனக்கு வாழ்நாளாக கொடுக்குற வேலையை தீவிரமாக செய்கிறாங்க. இல்லைன்னா பிசாசு மூலமாக உனக்குள்ளே உனகையே வெறுத்து, உன்னையே வெறுத்து, பக்கத்தில் வெறுத்து, கசப்பு, வெறுப்பு, போட்டி, பொறாமை, சுயநீதி, அநீதி, கவலை, பயம், இதே பாதாள ராஜ்யமாக கூட வாழ்க்கை. ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணம்.
கர்த்தராகிய இயேசு கிருபை உண்டு அதில் நித்திய ஜீவனு அந்த இயேசு ரத்தத்தை கொடுத்த இயேசு அவனோட வாக்குத்தத்தை கொடுத்த பரலோக ராஜ்யத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு தீவிரமாக கொடுக்குற வேலையை பாரு. நீ ரட்சிக்கப்படுவாய், நித்திய ஜீவனை சுதந்திரிப்பாய். ஒரு நாள் வாழ்நாளெல்லாம் கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்தில் கொடு. கர்த்தர் உன்னால் பெரிய காரியங்கள் செய்வார். பரிசுத்த பிதா இந்த வார்த்தை மூலம் ஒவ்வொரு ஆசீர்வாதம் ரட்சிக்கப்படுவது எப்படியா ரட்சிக்கப்படுறது? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வது எப்படி? இயேசுதான், தேவனால் தான். அந்த இயேசு தந்தொழி இவ்வளோ உலகத்தில் அன்பு கொடுத்துட்டாரு. வானத்தை பூமி சபத்தை உண்டாக்கிற சர்வ கர்த்தன் இயேசு குத்துறாருங்க. பரலோக ராஜ்யத்தையே குத்துறாருங்க. உன்னை என்னதான் செய்வார்? கொடுத்தது எடுத்தது தேவனுக்கு தனக்கு முழு உலகத்து கொடுக்கணுமா இல்லையா? அதைத்தான் நான் செய்ய மாட்டேன். எங்கே பார்த்தாலும் கசப்பு, வெறுப்பு, சுயநீதி, அநீதி, பகை சபிக்குள்ள சத்துருக்கள் சரி கட்டின்னு இருந்தாக்கா அது வேலைக்கு ஆகாது. இயேசு அப்படி இந்த நித்திய ஜீவனை பெற்ற கல்வாசி இல்லை. உலகமே சிலுவையில் இயேசு ஜீவனையை கூட தேவன் தனக்கு முழு பாவண்டுமான பாதாளத்தை ஒழித்து இதுதான் மாதிரி இந்த சுவிசேஷம் உலகமெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. கிறிஸ்துக்குள் வாங்க, அந்த கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு கொடுங்க. பாதாளம் வேதாளெல்லாம் தேவத்தோட பணிவிடை செய்வாங்க. அதிசயம் அற்புதம் அடையாளம் இருக்கும். ஆபிரகாமை தேவன் சகல காத்து ஆசுவார். ஏசாக்க யாக்கோபின் ஆசுவார். அந்த ஆபிரகாம் கிறிஸ்துவ மூலம் அவனுக்கு உண்டாயிருக்கு. வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு ஆசுவத்தை பெரிய காரியம் செய்ய தாவே. தைரியம் கொள்ளும். அந்த செய்திக்கு ஒரு உற்சாகப்படுத்துங்க தாவே. இயேசு ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு சுத்திக்கத்தான். அந்த இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு முழு ஆதாம் முழு வாய்நாள் மத்தியஸ்மாக கொடுக்கணும். சகல பாவம் உண்டு, சகல சாவம், சகல தரித்திரம், சகல வியாதி பரிசுத்தாவிலிருந்து வர விருத்தி அடைவாய். இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு ஆஸ்வதிப்பீரா பெரிய காட்சி இயேசு நாமத்தில் எல்லா ஜபத்தில் இருக்கிற மிக ஜீவன நல்ல பிதாவே. ஆவேன். கர்த்தருக்கு மகிழ்வுண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன், SAAG திருச்சபை, சோழவரம், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். இந்த செய்தியை மறுபடி கேளுங்க. உங்கள் நண்பர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியில் ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவது நம்முடைய கடமை. என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் உள்ளவர் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் ID IB 000P131, பெனாத்தூர் பிரான்ச், வெள்ளூர், இந்தியா. கூகுள் பேல அனுப்பினா என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடி கேளுங்கள். உங்கள் நண்பர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். ALC வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர், குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் இதன் மூலமாக நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க பிரியமானவர்களே. இந்த செய்தியை கேட்டு விட்டுடாதீங்க. உங்கள் நண்பர்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் உறவுகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தியை கண்டிப்பாக ரட்சிக்கப்படுவாங்க. ரட்சிக்கப்படுறதுனா என்னவோ நினச்சிக்கிறாங்க. ஒட்டகமான ஊசிங்கால் உயர மாதிரி தான் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிக்கிறாரு. சுயநீதி, அநீதி, மாம்ச சிந்தியிலே இந்த ரட்சிக்கப்பட்ட எல்லாம் தோற்று போயிட்டாங்க. ஒட்டகமான ஊசிங்காய் 3 நாள் முடிஞ்சு வச்சு இயேசுக்கு ஜீவனை பரிவர்த்தனை தேவன் தான் முழு உலகத்து கொடுத்தாருங்க. ரட்சிக்கப்படனா நன்மை தீமறியத்தக்க மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட இந்த ஜீவ விருட்சத்தை, எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்து கொடுக்கணும். ஆமாம், அதை கொடுக்க தயங்கக்கூடாது. அந்த ஐஸ்வர்யவான் மிகுந்த ஆசை உள்ளவனாக இருந்தபடியா மிகுந்த துக்கம் அடைஞ்சிட்டானா. அப்படி இருக்காதுங்க. மிகுந்த துக்கம் அடையாது இயேசு கொடுக்கறதுக்கு. பல்லோக ராஜ்ய செட்டில்மெண்ட் தேவனுக்கு தனக்கு முழு மத்தியஸ்மாக கொடுத்துருக்கு. வாரியருங்க கல்வாரி சொல்லுது இயேசு துக்கப்பட்டு இல்லை. எல்லாருடைய துக்கத்தை வாங்கிட்டு எல்லாரும் ஜீவ ரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் மத்தியஸ்மாக கொடுத்தாரு. 3 நாளில் எல்லாத்தையும் ஜெயிச்சு நித்திய ஜீவன் பட்டு பரலோகத்துக்கு இதான் மாறி சொல்லிட்டு உலகமெல்லாம் போய் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் இந்த செய்திகளை கேளுங்க. உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப்பில் துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் ACLC வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்கள் செய்வார். இந்த செய்தி 22/2/2021 அன்று பரிபூர்ண ஜீவன் SAAG திருச்சபை, சோழவரம், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியில் என்னோடு உதயானி, என் மனைவி மேசி தாமஸ். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணி அளவிலே பரிபூர்ண ஜீவன் SAAG திருச்சபை ஆராய்ச்சி நடைபெறுகிறது. நீங்கள் இந்த பகுதியில் இருப்பீர்களானால் வேலூர் பகுதி என்னோடு கூட தொடர்பு கொள்ள. என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் இதன் மூலமாக ஊழியத்தை செய்கிறீர்கள். அவர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.